கிட்ட போவாதீங்க. பொறுமை 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 பொறுமை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமை பொறுமை. மணி பார்த்து இல்ல எதுவுமே இல்ல, சூப்பரா போச்சு. உண்மையிலே நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் படம் ஒழுங்கா பண்ணல அப்படிங்கலாம் சொன்னாங்க. நல்ல ஆக்டிங், உண்மையிலே சொல்றேன். ஒரு நம்மளே கம்பேக் கொடுக்க வர தாராளமா எடுத்தாங்களோ. நடிக்கிறப்ப எல்லாம் சூப்பரா இருக்கு. நல்லா நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. கத்தி கத்தி தொண்டனா போயிடுச்சுனா அந்த மாதிரி நான் சொல்றேன். ஆறுல சாமா பறகுது பயிற்சின்னு அந்த மாதிரி கஷ்டப்படுறாப்புல பையன் நல்லா வந்துட்டாப்புல வேலையை பாத்துறாங்க. யார் சொன்ன அந்த மாதிரி நானு மத ஆற ஈர சூர அந்த படம் தான். அப்பாவியா அப்பாவே தூக்கி சாப்பிட்டாப்புல. அதான் சொல்றேன், தெரிக்க விட்டாரு மாஸ்டர், தெரிக்க விட்டாரு. சூர்யா செம்ம பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இதை நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல. செம்மையா இருக்குது படம். நான் எப்படி சொல்றதுன்னா நினைச்சு பார்க்காத அளவுக்கு இருக்குது படம். வேற லெவல்ல இருக்குது. வாங்க எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அதான் அங்க பார்க்கும்போது அவ்வளவா எனக்கு தெரியல. ஆனா பட் இதுல வந்து வேற லெவல்ல இருக்குது. நானா ஸ்கிரீன்ல அப்படி இருக்கிறேன்ட்டு எனக்கு தெரியற மாதிரி இருக்குது. மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்குது. சூர்யா இன்னும் மேல மேல வரணும். படம் பயங்கரமா இருக்கு. எல்லாரும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்படி சொல்ல முடியாதுல்ல. அருமையா பண்ணிருக்காங்க. பண்ண ஆர்ட் ஒர்க்கு சார் பண்ண அவன் பையனை பண்ண ஆர்ட் ஒர்க்கு தான் இந்த அளவுக்கு முன்னேற்றம் கொடுத்துருக்கு. இந்த பெரிய ஜெனரேஷன் அந்த மாதிரி படம் தானே பாக்குறாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி படம் விட்ட பார்க்க மாட்டாங்க. இப்ப நல்லா அருமையா அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி இருக்கிற தால் மாதிரி இருக்கிற தக்காளி சோறு மாதிரி இது படம். எல்லாரும் பாருங்க. படம் கமிஷனான படம், ஃபேமிலியான படம் பார்க்கலாம். அது இல்லாம அனலஸ் மாஸ்டர் அனர் பார்க்க விட்டுருக்காரு. ஆக்ஷன் எங்கோ பார்க்க நல்லா இருக்கு ப்ரோ படம். ஓகேவா? செம்ம. விஜய் சேதுபதி பார்க்கலாம். எல்லாமே இருக்கு, எமோஷனல் இருக்கு. இப்ப எப்படி சாப்பாடுல சாம்பார் மீன் குழம்பு அந்த மாதிரி எல்லாமே மிக்சிங் பண்ணி வச்சிருக்காரு. அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி தார்மார் தக்காளி சார் நல்லா இருக்கு ப்ரோ. பார்க்கும் போதே தெரியுது ப்ரோ. ஓகேவா? இன்ஜின் ரொம்ப எனக்கு அடிபட்டுச்சு. இந்த கண்ணில் அடிபட்டுச்சு. ஃபைட்ஸ்ல ரொம்ப அடிபட்டுருக்கு ப்ரோ. இதுல ரோப் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல. எல்லாமே ரியல் ஃபைட்டு. எம்எம்ஏ ரியல் ஃபைட்டு தான். அப்படியே ரொம்ப அடிபட்டிருக்கு. எல்லாத்துக்கும் இன்ஜுரி பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி மாஸ்டருக்கோசரம் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர். நெஸ் படம் பாருங்க. அவர் பீக்ல வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் படமே பெஸ்டான படம் அவருக்கு, சூர்யாவுக்கு. ஓகேவா? ஸ்டோரி சூப்பர் ஸ்டோரி ப்ரோ. நல்ல ஸ்டோரி. ஓகே, கமர்ஷியல் தான் ப்ரோ. ஃபேமிலியும் பார்க்கலாம், ஆக்ஷன் கிங்கும் பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு படம். ஒரு எப்படி சொல்றது, ஒரு தப்புக்கு தண்டனை இல்லைன்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் தண்டனை இருக்கு சொல்லி காட்டுறது தான் படம் இது. எல்லாமே இருக்கு ப்ரோ. அதான் சொல்லுவேன், சாப்பாடுல எத்தனை வகை இருக்கு அந்த மாதிரி எல்லா வகையும் காட்டிருக்காரு அவர். வல்கரான சீன்ஸ் அவ்வளவு இல்ல. துளுவதோ இளமையில எப்படி அச்சு தூக்கின்னு வந்தா போல யார் அந்த பையன் அப்படின்ற மாதிரி கேட்போம்ல. அதுக்கு அந்த மாதிரி யார் அந்த சூர்யா விஜயும் சூர்யாவை தூக்கி சாப்பிடுற மாதிரி பையன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வாய்ஸே இல்ல, அமைதியா இருந்தா போல. செகண்ட் ஹாஃப்ல டேய் நான் சிங்கத்துக்கு போன சிங்கம்டா, சிங்க குட்டிடான்ற மாதிரி அனலர்ஸோட ஸ்கிரீன் பிளே வேற லெவலு. அனலர்ஸ் அனோ இப்ப இருக்கிற டைரக்டர் கிட்ட எல்லாம் நீ ஒரு டம்ளர் குடினா உண்மையாலுமே என்ன, அதாவது மியூசிக் டைரக்டருங்க யார் யாரா நடிக்கிறாங்க, யார் யார படம் எடுக்கிறாங்க. பட் ஸ்டண்ட்ல இதுக்கு முன்னாடி ஸ்டண்ட்ல கூட ஒருத்தர் எடுத்துட்டு அன்பறிவு கூட படம் எடுத்துருக்கிறாரு. ஆனா அனலர்ஸ் கிட்ட பிச்சா வாங்கணும். வேற லெவல் ஸ்கிரீன் பிளே பையன், வேற லெவல். உண்மையாலுமே அழகா இருந்தது. இவ்வளவு நாள் ட்ரோல் பண்ணீங்க பாத்தீங்களா. எந்த சூர்யா வந்தாலும் சரி, பொண்டாட்டியா கூட்டின்னு ஆஸ்திரேலியா போனா சூர்யாவும் கிண்டல் பண்றீங்க. இந்த பையன் சினிமாவுக்கு வந்தாலும் கிண்டல் பண்றீங்க. பட் அந்த பையன் வாய் தரகாம ஜெயிச்சிட்டான். செம்மையா ஜெயிச்சிங்க. படம் ஒரு தடவை இல்ல 4 தடவை பாக்குற மாதிரி அருமையா பண்ணிருக்கான் படம். என்ன ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து உட்காந்துக்கிறேன்னா லாஸ்ட் சீன் வரைக்கும் நல்லா இருக்குதுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல, செகண்ட் ஹாஃப் இல்ல,
அந்த சாம்சியஸோட மியூசிக் ரகட் மியூசிக் வேற லெவல். சாம்சியஸ் இந்த கத்தி தெருகி ரத்தம் கித்தெல்லாம் எல்லாமே நல்லாவே பண்ண போல. ஆனா இந்த படத்துல ரொம்ப நேர்த்தியா பண்ணிட்டாங்க. இந்த பையனோட ஆக்டிங்லாம் நான் என்னவோ ஒரு 23 24 வருஷத்துக்கு முன்னாடி தனுஷன் துள்ளுவது இளமையில புதுசா வந்தார் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்திருக்கிறான் அப்படின்ற மாதிரி. நான் விஜய் சேதுபதி பையன்டா பாடுறான் அப்படின்னு ஊருக்கெல்லாம் அவரு போய் கரெக்டான படத்தை நேர்த்தியா நடிக்கிற ஒரு மனுஷன் தன் பிள்ளைக்கு விட்டுருவாரா? பக்காவான படம் கொடுத்துருக்காங்க. பையன் பேசாமே ஜெயிச்சிட்டான்னு சொல்லணும், அவ்வளவு அழகா பண்ணிருக்கா படம். படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, இந்திய அதாவது கட்சி பாலிடிக்ஸ் பண்றான்ல அவனோட பசங்க ஜெயிக்கணும் தான் நினைப்பான், ஆனா வலி இருக்கிறவன் வலிமையா இருப்பான்றத இந்த படத்துல சொல்ல வந்திருக்காங்க. படம் செம்மையா பண்ணிடுறான் பையன், சாதாரணமா நினைக்காதீங்க. இன்னும் ஒரு 3 படம் ஹிட் பண்ணான்னு வச்சுங்களேன், இவனும் பெரிய அனில் குஞ்சு மாதிரி ஆயிடுவான். அவ்வளவு சூப்பரா பண்ணிடுறான் படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. இதுக்கப்புறம் படம் மூவிலாம் எடுத்தாங்கன்னா பெஸ்டா பண்ணுவாரு. விஜய் மாதிரி பெரிய லெவல்ல வருவாரு. அவர் அப்பா வர நேம பெரிய லெவல்ல காப்பாத்துவாரு சார். ஃபைட் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட் ரொம்ப சூப்பரா இருக்கு. சூர்யா வந்து இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரியே இல்லை. சூர்யா ஒரு 10 படம் பண்ண மாதிரி ஒரு ஆக்டிங்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. ஃபைட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. சூர்யா வந்து அப்பா வேற நான் வேற, அதில் தான் எது ஃபேமஸ் ஆனானோ சொன்னது கரெக்டு தான். அப்பா வேற, டோட்டலாக இவன் வேற. இவனோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், சூர்யாவோட டெடிகேஷனு எல்லாமே வேற லெவலில் இருக்கு. இந்த படம் எல்லாருமே பார்க்கலாம். ஃபைட்டு தெரிக்க விட்டுருக்காங்க. அனலஸ் மாஸ்டர் எல்லாத்துக்குமே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. சின்ன சின்ன கேரக்டர்னால அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. சாம்சியஸோட மியூசிக் வேற லெவலில் இருக்கு. இதில் என்னோட பிரதர் தம்பி பண்ணியிருக்கான், மொட்டை அடிச்சு ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கான். வேற லெவலில் பண்ணியிருக்கான். ரொம்ப எமோஷனலாக இருக்கும். நீங்களாம் பார்த்துட்டு சொல்லுங்க. படம் எல்லாமே பார்க்கலாம். என் பையன் தான் வில்லனா பண்ணியிருக்கான். அவனோட அண்ணன் தான். ஆக்ஷன் ஹீரோவா இருக்காரா, ரொமான்டிக் ஹீரோவா இருக்காரா படத்துல? ஆக்ஷன் ஹீரோ. கண்டிப்பா ஆக்ஷன் ஹீரோ. ஹேட்டர்ஸ்லாம் இருந்தது. இப்ப படம் பாக்கும்போது அந்த ஹேட்டர்ஸ் எதுவுமே தெரியல. எல்லாம் மொத்தமா எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டாரு. ஆமா, வேற லெவல்ல இருக்கு. அவங்க ரம்யா கிருஷ்ணன் மேம்க்கு நெக்ஸ்ட் அவங்க தான். சம்பத் சார் எல்லாருமே சின்ன சின்ன ரோல் பயங்கரமா பண்ணிருக்காங்க. வேற லெவல் படம். எல்லாருமே பாருங்க. ஆக்ஷன் ஹீரோஸ் 2 பேர் இந்த படத்துல இருக்காங்க. தூள் கிளப்பி இருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப பெரிய காஸ்ட் ரோசோபா அவங்களுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் எல்லாம் கரெக்ட்டா. கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா கேஷ் அண்ட் க்ரூல பெரிய பெரிய ஆளுங்க தாண்டி சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் புது நியூ ஃபேஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் யாரும் பண்றது கிடையாது. பட் நியூ ஃபேஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்க்ரீன்ல எல்லாருமே தெரியுற மாதிரி அனலஸ் மாஸ்டர் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் பெரிய விஷயமா அதை நினைக்கிறோம். ஓவரால் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வேற லெவல். எல்லாருமே பார்த்து என்ஜாய் படம் விறுவிறுப்பா போவோம், ஸ்பீடா போவோம், எனர்ஜியா போவோம். கடைசியில முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சாங்கிற மாதிரி இருக்கும். நல்லா வந்து ஃபீனிக்ஸ்ல ப்ரோ அக்கேனம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு. ஆக்ஷன்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. பர்ஃபெக்ட்டா இருக்கு. ரியலா இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் அப்பா மாதிரி பையன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கரெக்ட்டா பண்ணிருக்காங்க. படம் எக்ஸ்ட்ராடினரி ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பர். ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கு. அண்ட் ஃபுல்லா த்ரில்லர் தான் படம். ஸோ பார்க்கலாம். அண்ட் ஆக்ஷன்ஸ்லாம் அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாலாம் இல்லை. ஆக்ஷனு அவரோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அண்ட் பேசிக் கான்செப்ட் என்ன படம்? அது படம் பாருங்க. ஒரு ஒன்லைனா சொல்லுங்க. இல்லை நீங்கள் படமா பாருங்க. ஏன்னா சில சஸ்பென்ஸ்லாம் இருக்கு படத்தில். ஸோ ரிவீல் பண்ணிட்டா நல்லா இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் இன்னும் இன்டென்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனால் ஃபன்னும் இருக்குது. பயங்கரமாக ஒரு காமெடி சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் இன்டென்ஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டென்ஸாக எமோஷ்னலாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சீன் எனக்கு வந்து படத்தில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது என்ன சீன்? அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு காமெடி சீன் நல்லா இருந்துச்சு.